தமிழகத்தில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் எஸ்.ஆர். பார்த்திபனை ஆதரித்து திண்டுக்கல் லியோனி, செவ்வாய்ப்பேட்டை, கருங்கல்பட்டி, குகை கொண்டலாம்பட்டி மற்றும் கண்ணங்குறிச்சி ஆகிய பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், விவசாயிகளை கண்டுகொள்ளாத மோடியை மக்கள் மறந்துவிடவில்லை என்று கூறினார். எல்லாம் கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், முஸ்லீம்கள் எல்லாம் ஒன்னா பக்கத்துல நிக்கிறீங்க. ஒருத்தர் உறுதி வச்சிருக்காரு, நம்ம பாய் புல்லா வச்சிருக்காரு, ஒருத்தர் கழுத்துல சிலுவை போட்டிருக்காரு, எல்லாம் பக்கத்துல நிக்கிறோம். இந்து இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோரையும் தமிழர்கள் என்று ஒன்றுபடுத்திய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தாயா. மாப்பிள்ள மச்சான அண்ணன் தம்பியா வாழ்ந்துட்டு இருக்காங்க இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் தமிழ்மாறன் காமராஜ் நகர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியின் வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளிய காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ் கட்சிகளை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதேபோல் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் நமச்சிவாயம் பிரச்சாரம் மேற்கொண்டார். நாடு வளம் பெற, அமைதி நிலவ காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறினார். நெல்லை மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் ஞான திரவியம் கடையம் ஒன்றிய பகுதியில் கிராமம் கிராமமாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்த அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நீலகிரி மக்களவை தொகுதி அமமுக வேட்பாளர் எம். ராமசாமி உதகை ஒன்றிய கிராம பகுதிகளில் பரிசு பெட்டி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பின்னர் படுகரியின மக்கள் வசிக்கும் அணிக்கொரை, துறையட்டி, எப்பநாடு ஆகிய கிராமங்களுக்கு சென்று வாக்கு சேகரித்தார். காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் செல்வம் மற்றும் திருப்போரூர் சட்டமன்ற இடைத்தேர்தல் திமுக வேட்பாளர் செந்தில் ஆகியோர் கேளம்பாக்கம், படுவூர், சிறுசேரி, முட்டுக்காடு, தாழம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தனர். கடலூர் மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் கோவிந்தசாமி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். உள்ளஞ்சாவடி, குறிஞ்சிப்பாடி, சம்மட்டிக்குப்பம், நெய்வேலி ஆகிய பகுதிகளில் கிராமம் கிராமமாக சென்று வாக்கு சேகரித்தார். திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் வேணுகோபால் தாமரைப்பாக்கம் பகுதியில் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், மல்லிகை சாகுபடி செய்யும் விவசாயிகள் மிகுந்துள்ளதால் தாமரைப்பாக்கம் பகுதியில் சென்ட் தொழிற்சாலை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். நிச்சயமாக அந்த சென்ட் தொழிற்சாலையை ஏற்படுத்தி தருவேன் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு வாக்குறுதியாக தருகிறேன். நாமக்கல் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்ய வேட்பாளர் தங்கவேல் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். செட்டிவெட்டி, அழகுநகர், காரணி, பெரியபட்டி மற்றும் ஆசிரியர் காலனி, மோகனூர் சாலை ஆகிய பகுதிகளில் டார்ச் லைட் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் நவாஸ்கனியை ஆதரித்து முதுகுளத்தூரில் நாஞ்சில் சம்பத் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், பொள்ளாச்சி விவகாரத்தை சுட்டிக்காட்டி வாக்கு சேகரித்தார். பாலியல் சித்திரவதையை படமெடுத்து 1200 வீடியோக்களில் பதிவு செய்து அகிலமெல்லாம் கொண்டு போட்டார்கள். இதுல 10,000 கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து துணை சபாநாயகர் துணை இல்லாமல் நடந்திருக்குமா? அந்த மாவட்டத்தினுடைய மந்திரியாக இருந்து கோடி கோடியாக தேடிக்கொண்டிருக்கிற உள்ளாட்சித்துறை அமைச்சர் கவரி வீசாமல் இந்த காரியத்தை செய்திருப்பானா? மோடி அரசு சிறுபான்மையினருக்கு எதிராக எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதனை தமிழக அரசு எதிர்க்கும் என்று திருவண்ணாமலை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். முத்தனூர், முடியனூர், அம்மாபாளையம், இறையூர், நாச்சிப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் அவர் வாக்கு சேகரித்தார். தஞ்சை மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் எஸ்.எஸ். பழனி மாணிக்கம், தஞ்சை சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் திமுக வேட்பாளர் டிஜிகே நீலமேகத்தையும் ஆதரித்து தா பாண்டியன் பிரச்சாரம் மேற்கொண்டார். கீழவாசல் பகுதியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், 8 வழிச்சாலையை ரத்து செய்த நீதிமன்ற உத்தரவு எடப்பாடி பழனிசாமிக்கு முதல் அடி என்று கூறினார்.